நமக்காக பாலனாக அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி வேண்டிக் கொள்வோம். எங்களுக்காக தம்முடைய சொந்த மகனையே உலகுக்கு அனுப்பி எங்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தியத்தீரா திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்திகளை இந்த நாளிலும் தியானிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு தருகின்றேன். திருச்சபைக்கு நீர் சொல்கின்ற செய்திகளை கேட்டு திருச்சபை மக்களாகிய நாங்கள் மனம் திரும்பி உம்முடையவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல இதயத்தை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். தியத்தீரா திருச்சபை வெளிப்புற தோற்றத்தில் செழிப்பான ஆவிக்குரிய திருச்சபையாக இருந்தது. அத்திருச்சபையினரிடம் நல்ல பல குணங்கள் இருப்பினும் ஆவியரின் பார்வையில் தூய்மையற்றோராக ஏசபேல் என்னும் ஒரு பெண்ணின் வார்த்தைக்கும் அவளுடைய செயல்பாடுகளுக்கும் இணங்கி நடப்போராக இருந்தனர். தூய வாழ்வு என்பது கிறிஸ்தவர்களிடமும் விசுவாசிகளிடமும் கடவுள் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான ஒரு குணம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் ஏசபேலுக்கு இணங்கி நடப்போருக்கு வருகின்ற தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை உள்ள இடங்களில் ஏசபேலுக்கு இணங்கி நடவாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்போருக்கு கிடைக்கும் பரிசுகள் அல்லது பலன்கள் விளக்கப்படுகின்றன. 24ஆம் 25ஆம் வசனங்களில் விசுவாசிகளிடம் காணப்பட வேண்டிய 3 பண்புகளை ஆவியானவர் கூறுகின்றார். 1, தவறான போதனைகளுக்கு இவர்கள் அடிபணிய மறுக்கிறார்கள். 2வது, சாத்தானின் ஆழங்களுக்குள் செல்லாதிருக்கின்றனர். 3வது, கிறிஸ்துவின் போதனைகளை வருகை வரை பற்றி கொண்டு வாழ்கின்றார்கள். 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாஸ்டிசிசம் அல்லது அறிவு நெறி கோட்பாடு என்பது கிறிஸ்தவத்திற்கு எதிராக தோன்றியது. அறிவின்படி கடவுளை நோக்குவதை இந்த கோட்பாட்டாளர் வலியுறுத்தினர். மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே கடவுளின் ஒரு பகுதியை கொண்டிருப்பதாகவும் அனைத்து உடல்களும் சிதைந்து அழுகிவிடும், இவை இறப்புக்கு உட்பட்டவை என்றெல்லாம் இந்த கோட்பாட்டினர் போதித்தனர். இத்தகைய சாத்தானின் போதனையை அல்லது இத்தகைய தவறான போதனையை சாத்தானின் ஆழங்கள் என்று 24ஆம் வசனத்தில் ஆவியானவர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற வாலிப தம்பி ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்துவை அறிந்தவுடன் பலரிடம் உற்சாகமாக தான் பெற்ற இன்பத்தையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தார். எனினும் நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய பழைய நண்பர்களோடு இணைந்து நடன அரங்குகளுக்கு செல்வதையும் மதுபான பார்களுக்கு சென்று வருவதையும் அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் அவர் குடிக்க மாட்டார், எந்த தவறும் செய்ய மாட்டார். பலரும் அவரை எச்சரித்தனர். இப்படி தீய நண்பர்களோடு நீ சென்று வந்தால் நீயும் அவர்களைப் போல மாறிவிடுவாய் என்று சொன்ன பொழுது அவர் அதை கேட்கவே இல்லை. தன்னுடைய நண்பர்களை திருத்துவதற்காகத்தான் நான் அவர்களோடு செல்கிறேன் என்று கூறி அவர்களுக்கும் நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றெல்லாம் சாக்கு போக்கு சொன்னார். இறுதியில் ஒரு தங்கையோடு அவர் பழகி விசுவாச வாழ்வை கைவிட்டார். சாத்தானின் ஆழங்களுக்குள் செல்லாமல் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வோர் தூய வழியிலேயே அவரை நாம் சேவிக்க முடியும். தவறான பாதைகளில் சென்று தூய வாழ்க்கை வாழ்வது என்பது கடினமானது. நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற பொழுது அங்குள்ள விளையாட்டு மைதானத்தில் ஒரு வாதுமை மர ஒன்று இருந்தது. அந்த மைதானத்தின் ஓரத்தில் இருந்த அந்த வாதுமை மரத்தின் ஒரு கிளையில் ஒவ்வொரு நாளும்
விளையாட்டு நேரம் அல்லது பிடி பீரியட் வருகிற பொழுது அந்த ஆசிரியர் அந்த கிளையை 2 கரத்தாலும் பிடித்து கொண்டு உடலை மேலே ஏறவும் இறங்கவும் வைப்பார். ஏனெனில் 2 கரங்களால் உடலை பிடித்து மேலே ஏறுகிற பொழுதும் இறங்குகிற பொழுதும் கரங்களுக்கும் உடலுக்கும் வலு கிடைக்கிறது என்று 2-3 முறை ஒவ்வொருவரையும் அதை செய்ய சொல்லுவார். உடலுக்கு பலம் தருவதற்கு வாதுமை மரத்தின் அல்லது ஒரு மரத்தின் கிளை ஒன்று தேவைப்படுவதைப் போல, அல்லது ஒரு மரத்தின் கிளையை பிடித்து உடற்பயிற்சி செய்வது போல அனுதினமும் சாத்தானின் ஆழங்களுக்குள் அல்லது சாத்தானின் வலையில் சென்று விடாதபடி திருமறையை பிடித்து அதன் போதனைகளை பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சிறுவன் ஒருவன் ஒரு வயதான குதிரையை பிடித்து மெதுவாக நடத்தி கொண்டிருந்தான். அவனை கேலி செய்யும் விதமாக அவ்வழியே சென்ற ஒருவர் அவனிடம், சிறுவனே, உனது குதிரையால் விரைவாக ஓட முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இல்லை ஐயா, ஆனால் குதிரையால் உறுதியாக நிற்க முடியும். ஹீ கேன் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் என்று பதிலளித்தான். கிறிஸ்தவ வாழ்வில் உறுதியோடு நிற்க வேண்டுமெனில் அவருடைய போதனைகளை நாம் உறுதியாக பற்றி பிடித்து வாழ்வது அவசியம். நாம் ஒருவேளை பலவீனராக, உடல் சோர்வு கொண்டவராக, கவலை கொண்டவராக நாம் காணப்படலாம். ஆயினும் அவருடைய போதனைகளை நாம் பிடித்து உறுதியாக நிற்கிற பொழுது அவைகளிலே நாம் வீழ்ந்து விடாதபடி உறுதியோடு வாழ முடியும். சாத்தானின் ஆழங்கள் நம்மை அணுகாதபடி அவற்றை எதிர்த்து நிற்பதற்கு திருமறையின் போதனைகள் நமக்கு மிகவும் உதவி செய்யும். இரண்டாவதாக, இந்த பகுதியிலே நாம் படிக்கின்ற இன்னொரு செய்தி அல்லது 26 முதல் 29 வரையுள்ள வசனங்களில் நாம் அறிகின்ற உண்மை, இறுதி வரை உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துபவர் பெறுகின்ற 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று, நாடுகளின் மீது கிடைக்கும் அதிகாரம். இரண்டாவது, விடிவெள்ளி நட்சத்திரம். வெற்றி பெறுகிறவர் கடவுளிடமிருந்து கிறிஸ்து அதிகாரம் பெற்றதைப் போல தூய ஆவியரின் ஆற்றல் பெற்றவராக இருப்பார் என்று நாம் படிக்கிறோம். உலக நாடுகளின் அதிகாரம் கிடைப்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 2ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தை போன்று இருப்பதை இந்த வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் உணர்வோம். இந்த வசனம் கடவுளால் முடிசூட்டப்படும் மன்னன் பெறுகின்ற அதிகாரத்தை போன்று கிறிஸ்துவின் போதனைகளுக்கு உட்படுகின்றவர்கள் அதிகாரம் பெறுகின்றனர் என்று நமக்கு சொல்லுகின்றது. கிரீஸ் மற்றும் துருக்கியின் பழங்கால கிறிஸ்தவ ஆலயங்களை பார்வையிடுவதற்கு சென்றால் அந்த ஆலயங்களை காண்பிக்கின்ற வழிகாட்டிகள் எப்போதும் சொல்லுகின்ற ஒன்று, இந்த பழங்கால கோயில்களெல்லாம் பேகன் அல்லது பாகால் என்கின்ற ஒரு ஆலயத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று வழிகாட்டி சொல்லுவான். இப்படி பல ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இப்படி கட்டப்பட்ட ஆலயங்களில் பல ஆலயங்கள் மேற்கத்திய நாடுகளில் வியாபார கூடங்களாகவும் அல்லது பொழுதுபோக்கு சாலைகளாகவும் அல்லது இதர சமய கோயில்களாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது கிறிஸ்தவ போதனையின் வீழ்ச்சியை காட்டுகின்றது. அவருடைய போதனைகளை விட்டு விலகுகின்ற பொழுது நாடுகளின் மீது உள்ள அதிகாரம் இழந்து போகின்றோம். நாம் வைத்திருக்கின்ற அதிகாரம் நம்மை விட்டு போய்விடுகின்றது. வெற்றி பெறுகிறவர் கடவுளுடைய விசுவாசத்தை பற்றி கொண்டு அதன்படி வாழ்கிற பொழுது அதிகாரத்தை பெற்றுக்கொள்கின்றோம். நாட்டிலும் நம்முடைய ஆன்மீகத்திலும் கடவுளுடைய அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆன்மீக அதிகாரங்களை பெறுகிறோம், நாட்டின் மீதும் அதிகாரம் பெறுகிறோம். இப்பொழுது காணப்படுகின்ற இந்த நிலை
இறுதி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். விசுவாச வாழ்வை விட்டு விலகி செல்கின்ற பலர் தோன்றுவார்கள் என்று திருமறை நம்மை எச்சரிக்கின்றது. இறுதி வரை உண்மையோடு வாழுகிறவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். வெற்றி பெறுகிறவர் பெறுகின்ற இரண்டாவது வாக்குறுதி விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த வாக்குறுதி இஸ்ரவேலுக்கு பிலேயாம் கூறிய 4வது ஆசீர்வாதத்தில் வருகின்ற விடிவெள்ளி நட்சத்திரம் என்று திருமறை ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணித்த இஸ்ரவேலின் மீது சாபத்தை உச்சரிக்கும்படி பிலேயாமை அரசனாகிய பாலாக் பணியமர்த்துகிறார். அரசனால் பணியமர்த்தப்பட்ட பிலேயாம் ஒவ்வொரு முறையும் அவ்வாறு சாபமிட சென்ற பொழுது கடவுள் அவன் வாயில் ஆசீர்வாத வார்த்தைகளை ஊற்றுகிறார். இப்படி ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்ற பிலேயாம் கூறிய ஆசீர்வாதத்தின் 4வது ஆசீர்வாதமே ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்பதாகும். கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்போர் விடிவெள்ளி நட்சத்திரம் போன்று பிறருக்கு ஒளியாக இருப்பர். அவர்களால் இல்லமும் சமூகமும் நாடும் மகிழ்கின்றது. தியத்தீராவில் சாத்தானின் ஆழங்களில் செல்லாமல் கிறிஸ்துவின் போதனைகளில் உறுதியாக இருப்போர் 2 ஆசீர்வாதங்களை பெறுவதாக இந்த பகுதி சொல்கிறது. ஒன்று, கடவுளிடமிருந்து பெறும் அதிகாரம், பவர் ஃப்ரம் காட். இரண்டாவது, விடிவெள்ளி நட்சத்திரம், லைட் டு த வேர்ல்டு. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். நாம் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருந்தால் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருப்பார். நாம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்கிறோம்? இந்த உலகில் பிறப்பிக்கப்பட்ட நாம் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை நாம் திருப்திப்படுத்துகிறவராக இருந்தால் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருப்பார். அத்தகைய வாழ்வுக்கு நம்மை உட்படுத்தி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை திருப்திப்படுத்துகிற பொழுது நீர் எங்களை திருப்திப்படுத்துவதாக உம்முடைய வார்த்தை சொல்கின்றது. இந்த உலக வாழ்வில் மனிதர்களை நம்பி வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் போதுமென்று நிறுத்தி உம்மை சார்ந்து உம்மை திருப்திப்படுத்தி அதனால் கிடைக்கின்ற மகிழ்வை அனுதினமும் துய்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். வெற்றி பெறுகிறவர்கள் இந்த உலகத்திலும் ஆன்மீகத்திலும் அதிகாரம் பெறுவர் என்றும், வெற்றி பெறுகிறவர்கள் விடிவெள்ளி நட்சத்திரம் போல பிறருக்கு உதவியாக, மகிழ்ச்சியாக, பிறரை தேற்றுகிறவர்களாக, அவர்களுக்கு வாழ்வு தருகிறவர்களாக இருப்பார்கள் என்றும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்மை திருப்திப்படுத்தி இந்த உலகிலும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழுகின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.